ஒரே ஒரு முட்டை இருந்தால் போதும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிஃபன் 5 நிமிஷத்துலேயே ரெடிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாக்கெட் சேமியாவில் பாதி எடுத்திருக்கேன். பாதியை இந்த மாதிரி நல்லா ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி 2 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. இது ஊறட்டும். இதுக்கு இடையில ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு முட்டை கூட நல்லா பீட் பண்ணி விடுங்க. இதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லித்தலை கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க. இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஊற வச்ச சேமியாவை இந்த மாதிரி நல்லா முட்டை கூட சேர்த்து நல்லா அடித்து விட்டு, நம்ம வெங்காயம் போட்டு முட்டை பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணி நுர பொங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எப்போ நார்மலாக முட்டை பொரிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா அருமையான டிஃபன் வந்து ரெடிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.